தங்கக்கீரி சொன்ன சிறந்த தானம். மகாபாரத போரில் வெற்றி பெற்ற யுதிஷ்டர் ஒரு பிரம்மாண்டமான அஸ்வமேத யாகம் நடத்தினார். லட்சக்கணக்கானோருக்கு அன்னதானம் அள்ளி வழங்கும் தங்கம். உலகிலேயே இதுதான் மிகச்சிறந்த யாகம் என்று தருமன் பெருமிதம் கொண்டார். அப்போது யாகசாலைக்குள் ஒரு வினோதமான கீரிப்பிள்ளை ஓடி வந்தது. அதன் உடலில் பாதி மட்டும் தகதகவென தங்கமாக மின்னியது. அது யாகத்தின் புனிதப்படுத்தப்பட்ட உணவுத் துகள்களில் புரண்டு பார்த்து ஏமாற்றத்துடன், இதெல்லாம் ஒரு யாகமா என்று மனிதக் குரலில் ஏளனமாக கேட்டது. கோபமடைந்த தருமன், இந்த மகத்தான தானத்தை ஏன் குறை சொல்கிறாய் என்று கேட்டார். கீரி கதை சொல்ல ஆரம்பித்தது. மன்னா, குருசேத்திரத்தில் ஒரு ஏழை அந்தணர் குடும்பம் இருந்தது. கடுமையான பஞ்சம், பல நாட்களாக பட்டினி. ஒரு நாள் கிடைத்த கொஞ்ச சோளமாவை சமைத்து ஆளுக்கு ஒரு பங்கு என உண்ண அமர்ந்தனர். அப்போது பசியால் சோர்ந்த ஒரு விருந்தாளி வாசலில் வந்து உணவு கேட்டார். அந்தணர் தன் பங்கை இன்முகத்துடன் அளித்தார். பசி தீரவில்லை. உடனே அவரது மனைவியும் பின் மகனும் கடைசியில் மருமகளும் தங்கள் பங்கையும் மனமுவந்து கொடுத்ததினால் நால்வரும் சொர்க்கலோகம் சென்றனர். அந்த தானம் நடந்த இடத்தில் சிதறியிருந்த உணவுத் துகள்களின் மீது நான் புரண்டேன். அவர்களின் தூய தியாகத்தாலும் தன்னலமற்ற அன்பாலும் என் உடலின் பாதி தங்கமாக மாறியது. உங்கள் யாகம் செல்வ செழிப்பால் வந்தது. ஆனால் அந்த ஏழை குடும்பத்தின் தானம் உயிர் வாழ்வதற்கு கிடைத்த ஒரே ஒரு உணவை கூட முழு மனதுடன் பலன் எதிர்பார்க்காமல் கொடுத்த பூரண தியாகம். அந்த தூய்மை உங்கள் யாகத்தில் இல்லை என்று கீரி கூறிவிட்டு சென்றது. சிறந்த தானம் என்பது பொருளின் அளவை பொறுத்ததல்ல, அது கொடுக்கும் உள்ளத்தின் தூய்மையையும் தியாக மனப்பான்மையையும் பொறுத்தது என்பதை தருமன் உணர்ந்தார். இந்த மகாபாரத கிளைக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.